ஹரஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அன்பு சார்ந்த எங்களுடைய சிதையர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, அலைபேசி 9865098370. என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த 6/12/2021 முதல் 13/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான சுப பலன்கள், அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நாம் வாரம் வாரம் நம்மளுடைய கடவுளர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டுகளித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த வார பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 7/12/2021 செவ்வாய்க்கிழமை சுக்ல சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு உகந்த வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. பொதுவாக சதுர்த்தி அப்படின்னா 4வது தினம். பிரதமை, திதியை, திருதியை சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அமாவாசை முடிஞ்சு வர 4வது தினமும் சதுர்த்தி, பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய 4வது தினமும் சதுர்த்தி. இப்போ அந்த 4வது தினம் அப்படிங்கிறது சதுர்த்தின்னா 4ன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். இப்போ 4வது தினம் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த தினம். விநாயகருக்கு கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணால் கூட 4 குண்டங்கள் போட்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படும். அப்பேற்பட்ட அந்த சதுர்த்தி தினத்தில் வரக்கூடிய விநாயகருக்கு உகந்த தினத்தை நாம் விரதங்கள் மேற்கொண்டு விநாயகருக்கு பிடித்த அப்பம், பொரி, கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு பூஜைகள் செய்து விரதம் இருந்து நைவேத்தியம் பண்ணிட்டு ஆகாரங்கள் பண்ணால் என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது மனசோத்திஷ்ட பிரகாரேன்னு சகல காரியானி அனுகூலகா அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். 9/12/2021 வியாழக்கிழமை சஷ்டி விரதம், வளர்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். என்ன விசேஷம்னா, அந்த சஷ்டியில் விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு குழந்தை இல்லாத தம்பதிகள் எல்லாம் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய தினமாக அந்த தினம் கருதுகின்றது. அதுபோக நான் ஒரு வாரம் சொல்லிட்டு வரேன், நம்மளுடைய கடவுளர்கள் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த குரு பெயர்ச்சி பரிகார பூஜையில் கலந்துண்டவாளுக்கு எல்லாருடைய பேர் நட்சத்திரத்திற்கும் அர்ச்சனை, ஹோமம், வழிபாடு, அபிஷேகங்கள்லாம் சிறப்பாக நடந்து பிரசாதங்கள் அவ்வளவுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அந்த இதில் கலந்துண்டுவா மட்டுமில்லாமல் அதை நான் சிறப்பாக செஞ்சு எங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நல்லபடியாக பண்ணினதுனால நிறைய பேர் தங்களுடைய கஷ்டங்களை கூறி எளிமையான பரிகாரம் எதாக இருந்தால் நிறைய செலவு பண்ண முடியாது, அந்த ஹோமம் இந்த ஹோமம்லாம் பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, திருமணம் தடையாக இருக்குது, எல்லா ஜாதகம் பண்ணியாச்சு, அங்கே போயிட்டு வந்தாச்சு, இங்கே போயிட்டு வந்தாச்சு, இது மாதிரி கடன் தொல்லையாக இருக்குது, படிப்பு வரல, இடம் விற்க மாட்டேங்குது, தொழிலில் பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி புத்திர பாக்கியம் இல்லை, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை நமது நேயர்கள் இந்த ஒரு மாதமாகவே என்கிட்ட சொல்லிட்டு வராங்க. அவர்களுக்காக ஒவ்வொன்றுக்கும் இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா சுயம்பர பார்வதி ஹோமம் பண்ணணும். அதனுடைய செலவுகள்னு பார்த்தீங்கன்னா 5,000, 20,000, 30,000 அப்படி ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஹோமத்துக்கு தகுந்த இதுகளும் அது கிட்டத்தட்ட அதிகமாகவே வர்றதுனால அவங்கவுங்களுக்கு தேவையான அது எந்திர வடிவமாக, இப்போ சுயம்பர கல்யாணம் ஆகணும்னா அந்த சுயம்பர பார்வதியினுடைய எந்திரம் வரைந்து அவளுக்கு நாங்களே பூஜைக்கு அனுப்பிச்சு குறையில் அனுப்பிச்சி வைப்போம். கடன் தொல்லைனா ரிணமோச்சன கணபதி, அங்காரகன், ரிண விமோச்சன பரமேஸ்வரன், ரிண விமோச்சன நரசிம்மர், இப்படிலாம் நிறைய இருக்குது. அவள் நட்சத்திர பிரகாரம் இது எது தேவைப்படுமோ அதை அனுப்பிச்சி வச்சோம்னால் அந்த எந்திரத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் கடன் நிவர்த்தி, குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் அதனுடைய எந்திரம், சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய எந்திரம், தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு சுதர்சனம், மகாலட்சுமி, எதிரிகள் விலகுவதற்கு, கண் திருஷ்டி விளங்குவதற்கு பிரத்யங்கிராவுடைய எந்திரம், சூலினி துர்காவுடைய, இப்படி நிறையா, கல்வி வரலைன்னா மேதா சரஸ்வதி, ஹயக்ரீவர், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவாமி இருக்குது. அவருடைய எந்திரத்தை நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம் பூஜைகள் செய்து.
அதனுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா 1100 ரூபா எந்திரத்தினுடைய தட்சிணை. கொரியரில் சார்ஜ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வரும். என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டால் அதனுடைய முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்படும். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒருத்தர் இப்போ லோக்கல்னால் கம்மியாக இருக்கும், வெளியூர் வெளிநாடு இப்படிலாம் கூட வரும். அப்போ அவளுக்கு தகுந்த மாதிரி அந்த கொரியர் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் என்னுடைய தொலைபேசிக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். எனவே அவரவர்கள் கஷ்டம் நீங்கி அவரவர்கள் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் ரிஷபம், மிதுனம், கடகம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. எனவே அவர்கள் இந்த வாரத்தை இனிமையான வாரமாக இறை வழிபாட்டோடு மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 6/12/2021 முதல் 13/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்குறோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசிக்கு 12ஆம் இடம் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போது புன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் விரயம் ஏற்படும், பொருளாதார நஷ்டங்கள் உண்டாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும், தேவையில்லாத சங்கடங்கள், வம்பு சண்டை, வழக்கு சண்டை, மனவேதனைகள் அப்படின்னு ஏற்படும். சரியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, திருமண பேச்சு தடைபடும், குழந்தைகள் மூலமாக உபதிரவங்கள் ஏற்படும். இந்த மாதிரிலாம் கொடுப்பார். நம்ம ராசிநாதனாக இருக்கிறதுனால அளவாக கொடுப்பார். வேறு ஏதாவது ராசிக்கு இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சனி மிகச் சிறப்பான யோகம். சனியினுடைய பார்வை 3, 6, 11. இப்போ 11 சனி இருக்கிறதுனால கூட சுக்கிரனோடு இருக்கிறதுனால வருவாய் அதிகரிக்கும், எதிர்பார்த்த தனவரவு திருப்திகரமாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். ஆபரண தொழில், நகை தொழில், ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, வங்கி ஊழியர்கள், கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். கணவன் மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க, வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, டிங்கரிங் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தமாக எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, பொதுவாக இரும்பு சம்மந்தமான வாகனமாக இருக்கணும். இது எதில் இரும்பு இல்லை, ட்ரெயினில் இரும்பு இருக்குது, காரில் இரும்பு இருக்குது, பைக்கில் இரும்பு இருக்குது. இந்த மாதிரி வாகனம் சம்மந்தமான தொழில் பண்ணுற அனைவருக்குமே வருமானத்தில் குறை இருக்காது. பேச்சுவார்த்தைகள் மூலமாக வெற்றிகளை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சுக்கிரன் இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி ஆயில் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க, பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, ஆகார சமையலுக்குண்டான எண்ணெய்கள், பலவிதமான எண்ணெய் இருக்குல்ல, நிலத்தடியிலேயே நிறைய எண்ணெய் இருக்குது. அந்த மாதிரி பலவிதமான எண்ணெய் வியாபாரிகள் மற்றும் ரப்பர் சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், அதில் வேலை செய்கிறவங்க, தோல் சம்மந்தமான தொழில், லெதர் ஒர்க் ஷாப், ஹார்ட்வேர்ஸ் கடை, சானிட்டரி கடை, இந்த மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வாரத்தில் ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் தொழில் ஸ்தானத்தில். இப்போ சுய தொழில் பண்ணுறவங்க, தனியார் தொழில், நாம்பளே முதலீடு போட்டு நாம்பளே தொழில் செஞ்சு நாம்பளே லாபத்தை எடுக்கக்கூடிய பேர் சுய தொழில்னு பேர். சுய தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும், நமக்கு இருந்த எதிரிகள் அழிவார்கள், சொந்த தொழில் லாபம் அப்படிங்கிறது ஏற்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்வி சாலைகள், கல்லூரிகள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கும் அதன் மூலமாக வருவாய் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனியார் துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆடிட்டிங், அக்கவுண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல் இசை, ஜோதிடம், நாடகம், பேச்சுத்துறை இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெடிக்கல் ரெப், வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டோரு, ஜெராக்ஸு, எழுது பொருட்கள், பூஜை பொருட்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்தில் கேது, சூரியன், செவ்வாய், அதுவும் நன்மையை தரும். உங்கள் மேலே இருந்து வந்த கெட்ட பெயர் விலகும், அபவாதங்கள் விலகும், நீதிமன்ற பிரச்சனைகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும். சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம் இந்த பிரச்சனைகள்லாம் விலகும். இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும். தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு, பாராட்டுக்கள் கிடைக்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை ஏற்படும்.
பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், வேளாண்மை துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவர்கள், அதுபோக பூமி வாங்க, விற்க, வீடு கட்ட இதெல்லாமே நல்ல நேரம் வந்திருக்கு உங்களுக்கு. நெடுஞ்சாலை பணியாளர்கள், அகழ்வாராய்ச்சி, கட்டிட தொழிலாளர்கள், நிலத்தடி நீர், ரியல் எஸ்டேட், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை, மருத்துவம், மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், மின்சாரத்துறை, ரயில்வே துறை, கப்பல், விமானம் இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக மீனராசின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை 9, அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. எனவே காளியம்மனை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.